நடிகை குறித்து அவதூறு பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் சீமானும் நடிகையும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினர். எனது சொல் செயல்களால் நடிகைக்கு வலி காயம் ஏற்பட்டிருந்தால் நிபந்தனையின்றி மன்னிப்பு கேட்கிறேன் என்று சீமான் தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த நடிகைக்கு எதிரான அறிக்கைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறுவதாகவும் சீமான் அறிவித்துள்ளார். இது குறித்து விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். சீமான் தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை கடந்த 2011ஆம் ஆண்டில் போலீசில் புகார் அளித்திருந்தார். இதனால் சீமானுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சீமான் இந்த வழக்கை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். உயர்நீதிமன்றம் இந்த புகாரை 12 வாரங்களுக்குள் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சீமான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். கடந்த மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் இருதரப்பும் பேசி முடிவுக்கு வர அறிவுறுத்தியது. அடுத்த விசாரணை நடக்கும் வரை சீமானுக்கு எதிரான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது. ஆனால் சீமான் மீதான பாலியல் புகார் வழக்கில் சமரசம் வேண்டாம், நீதிதான் வேண்டும் என நடிகை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே கடந்த மாதம் 12ஆம் தேதி அந்த வழக்கு நீதிபதிகள் PV நாகரத்னா, R மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் சீமான் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதிக்குள் மன்னிப்பு கோர வேண்டும், மன்னிப்பு கோர தவறினால் சீமானை கைது செய்வதற்கான தடை ரத்து செய்யப்படும் என்றும் வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் எச்சரித்தனர். நடிகையுடன் சுமூகமாக செல்வதற்கான உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்த உத்தரவை அடுத்து இன்று இவ்வழக்கின் விசாரணை மீண்டும் பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சீமான் தரப்பு பிரமாண பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்தது. அதில் தனது சொல் மற்றும் செயலால் நடிகைக்கு ஏற்பட்ட எந்த ஒரு வலி அல்லது காயத்திற்கும் நிபந்தனையின்றி மன்னிப்பு கேட்பதாக சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் நடிகைக்கு எதிராக தான் கூறிய அனைத்து அறிக்கைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளையும் திரும்ப பெறுவதாகவும் நடிகை குறித்து ஊடகங்களில் எந்த கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன் எனவும் உறுதியளித்துள்ளார். இதேபோல நடிகையும் தனக்கு உரிய மரியாதை வழங்குவார் என தான் நம்புவதாக கூறியுள்ள சீமான், எந்த காரணத்துக்காகவும் இனி நடிகையை தொடர்பு கொள்ள மாட்டேன், ஏதேனும் தேவைப்பட்டால் வழக்கறிஞர்கள் மூலமாக மட்டுமே தொடர்பு கொள்வேன் என்றும் நீதிமன்றத்தில் உறுதி அளிப்பதாக சீமான் தனது பிரமாண பத்திரத்தில் கூறியுள்ளார். இதனையடுத்து சீமான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியது தனது கண்ணியத்தை மீட்டெடுக்கும் என்பதால் சீமான் மீது தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெற தயாராக உள்ளேன் என நடிகை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார். மேலும் சீமான் மற்றும் அவர்களது ஆதரவாளர்களால் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளேன், எனது குடும்பமும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்துள்ளது என கூறியுள்ள நடிகை, தனது தாயையும் இழந்துவிட்டேன், தற்போது தனது சகோதரிக்கு கை கால் செயலிழந்துள்ளதால் அவரையும் கவனிக்கும் பொறுப்பு என்னிடமே உள்ளது, எனவே தனது வாழ்வாதாரத்துக்காக உரிய இழப்பீட்டை வழங்க உத்தரவிட வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கோரிக்கை வைத்துள்ளார் நடிகை. இதனையடுத்து சீமான் மீதான வழக்குகளை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் இருதரப்பும் இன்று பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட நிலையில் வழக்கை முடித்து வைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் சீமான் மீதான நடிகையின் புகார் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் சீமானுக்கு எதிரான புகாரை திரும்ப பெறுவதாக நடிகை கூறியதை தொடர்ந்து ரத்து செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். அதே நேரத்தில் சீமான் மற்றும் நடிகை என இருதரப்பும் பிரமாண பத்திரத்தில் கூறியுள்ளதை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.